திமுகவில் அதிரடி மாற்றமா? 78 மாவட்ட செயலாளர்கள் 110 தாண்ட போகிறார்களா? திமுகவில் இப்போ ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான வேலைகள் நடப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இது சாதாரண மாற்றம் கிடையாது. மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை 78லிருந்து 110 தாண்ட போகுது. அது மட்டும் இல்லை, பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் பதவியில் இருக்கிற சில மூத்த நிர்வாகிகளுக்கு பதிலாக புதிய முகங்கள், இளைஞர்கள், பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அப்படின்னா திமுகவுக்குள்ள என்ன நடக்குது? யார் பதவியை இழக்க போறாங்க? யாருக்கு புதுசா வாய்ப்பு கிடைக்க போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதுவும் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வி ஏற்பட்டது. அது கட்சிக்குள்ள மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எங்க தப்பு நடந்துச்சு? இதுதான் தலைமையின் முன் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்காகத்தான் கள ஆய்வுக்குழுவும் அமைக்கப்பட்டது. மாவட்டமாக சென்று நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, கட்சியோட அடிமட்ட நிலைமை எப்படி இருக்குன்னு பல ஆய்வுகளை ஆய்வு செய்திருக்காங்க. அந்த அறிக்கையும் திமுக தலைமையிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த அமைப்பு மாற்றம் பற்றிய பேச்சு பரவலாக எழுந்திருக்கு. இப்போ திமுகவில் 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஆனால் சில மாவட்ட செயலாளருடைய கையில் 4, 5 சட்டப்பேரவை தொகுதிகள்னு பல சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. ஒருத்தரால் எவ்வளவு பெரிய ஏரியாவை முழுசாக கவனிக்க முடியுமா? அதுதான் இப்போ தலைமையின் முன் இருக்கின்ற கேள்வி. அதனால் ஒரு மாவட்ட செயலாளர் 2 அல்லது 3 சட்டப்பேரவை தொகுதிகள் மட்டும் கவனிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அதற்கான தகவல்களும் இப்போ தொடர்ந்து வெளியாகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பிரித்தா என்ன ஆகும்? 78 மாவட்ட செயலாளர்கள் 110க்கு மேலே போயிடுவாங்க. 117 அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தரிடம் குவிந்திருக்கிற அதிகாரத்தை பல பேரிடம் பிரிக்கிற திட்டம் தான் இது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர் கையில் 4-5 சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்தால் அவரோட செல்வாக்கு தான் இயல்பாகவே அதிகமாகிடும். கட்சிக்குள்ளே அவரை தாண்டி எந்த முடிவுமே மற்றவங்க எடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிலர் குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வெளிப்படையாகவே முன்வைக்கிறாங்க, குமுறுறாங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கக்கூடாது, அதிகாரம் பரவலாக இருக்கணும். இதுதான் இந்த மாற்றத்துக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மூத்த நிர்வாகிகள் நிலைமை என்ன? இதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தொகுதிகள் குறைக்கப்பட்டால் அவர்கள் அமைதியாக இருப்பாங்களா? இதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ கட்சி தலைமையே யோசிக்கிற விஷயம் என்னென்னா, என்னோட அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னு அதிருப்தி வந்துடக்கூடாது. அதிலும் முக்கியமான நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறினால் அது தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவுக்கு இன்னொரு பின்னடைவாக கூட மாறிடலாம். பதவி குறையலாம், ஆனால் முக்கியத்துவம் குறையக்கூடாது என்ற கணக்கில் மூத்த நிர்வாகிகளுக்கு வேறு பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மறுசீரமைப்பில் இன்னொரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது 3 முறைக்கு மேல் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் என சில மூத்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து மாற்றம் வரலாம், அவர்கள் விடுவிக்கப்படலாம். ஏவாவேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 23 பேருக்கு மாற்று பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. மாநில அளவிலான முக்கிய பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்து அனுபவத்தை கட்சிக்குள்ளேயே பயன்படுத்தி கொள்ள தலைமை திட்டமிடுறதாகவும் சொல்லப்படுது. இளைஞர்கள், பெண்களுக்கு சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த மாற்றத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். 40க்கும் மேற்பட்ட புதியவர்களுக்கு வாய்ப்பு, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், கட்சியினுடைய புதிய தலைமுறை, இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படலான்னு தகவல் வெளியாக இருக்குது. அதாவது பழைய முகங்கள் மட்டும் போதாது, அடுத்த தலைமுறையும் இப்போவே உருவாக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு கட்சி தலைமை வந்திருக்கு. ஆனால் இப்படி மாற்றம் கொண்டு வருவது எளிதான விஷயம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட இருந்த தொகுதியை எடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அதிருப்தி நிச்சயமாக வரலாம். அதிருப்தி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கட்சிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வரலாம். அதனால தான் புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. யாரை மாற்றுவது, யாருக்கு புதிய பொறுப்பு கொடுப்பது, யாரை எப்படி சமாதானப்படுத்துவதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் திமுக தலைமை பார்த்து முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. திமுகவில் இப்போ எல்லோருடைய கவனமும் போயிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தா ஆகஸ்ட் 22
திமுக செயற்குழு கூட்டம் அன்றுதான் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய அமைப்பு மாற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள், புதிய மாவட்ட செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகளுக்கான புதிய பொறுப்புகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற வாய்ப்புகள்னு பல விஷயங்களுக்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆக திமுகவில் நடக்க போகிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த மாற்றம் வெறும் 78லிருந்து 117 மாவட்ட செயலாளர்களாக அதிகரிக்கும் கணக்கு மட்டுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கும் இருக்கு. அதிகாரத்தை பரவலாக்கணும், புதிய தலைமுறையை உருவாக்கணும், மூத்தவர்களுடைய அனுபவத்தையும் தக்க வைக்கணும். இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக தலைமை இருக்கு. மூத்தவர்களை அதிருப்தி அடைய வைக்காமல் புதியவர்களுக்கு எப்படி இடம் கொடுக்க போகிறது திமுக? அதுக்கான பதில் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தெரிய வரலாம். இந்த மாற்றம் திமுகவை அடிமட்டத்தில் இருந்து இன்னும் வலுப்படுத்துமா அல்லது கட்சிக்கு உள்ளேயே புதிய அதிகார மையங்களை உருவாக்குமா என்பதற்கான பதிலும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நமக்கு தெரிந்துவிடும்.